சத்துணவு மாவில் குலோப் ஜாமுன் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கையில் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். உருண்டை நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் சீனிப்பாகு ரெடி பண்ணி ஃபுல்லாக அதில் போட்டு வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கோகோனட்டை நல்லா துருவி வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டுக்கு இனிப்பு நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் அவிச்சு எடுத்துக்கோங்க. எங்கள் பாப்பா எப்படி அவிஞ்சிட்டான்னு கேட்டுகிட்டே இருந்தா. நல்லா அவிஞ்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருந்தது சத்துணவு மாவு. பசங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தி கூட. சும்மா கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டைன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.